புதிதாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிக்க ஆரம்பிக்க போகிறேன். நான் எங்கேருந்து தொடங்கணும், நான் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி தான் பெரும்பாலும் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேராச்சு கேட்பாங்க. ஸோ புதுசாக படிக்க வரவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ புதுசாக படிக்க வரவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து இந்த அட்டெம்ப்ட் கொடுக்கல, நான் நெக்ஸ்ட் இயர் தான் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் நிறையாவே இருக்குது. அப்போ நீங்கள் பேசிக்ஸ்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஃபவுண்டேஷன் போட்டு கொண்டு போகலாம். அப்போ நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போது எனக்கு வந்து இப்போ நான் வரும்போது எனக்கு டைம் இல்லை, எனக்கு வித்தின் 4 months எனக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது. அப்போ நான் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்கில் தேடி படிக்கிறதுக்கான அந்த ஒரு பொறுமை வந்து எனக்கு இல்லை, எனக்கு டைமும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வீடியோ கோர்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ நீங்கள் வீடியோ கோர்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு போனாலும் ஓகே. ஷார்ட் ஸ்பேனில் முடிக்கணும், ஏதாவது ஒரு வீடியோ கோர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ யூடியூப்ஸ்மே நிறையா அவைலபிளாக இருக்குது. நிறையா இண்டிவிஜுவலாக போடுறவங்க நிறையா வந்து கிளாஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் எடுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டோடது எய்ம் டிஎன் அந்த சேனல் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து ஏதோ ஒரு வீடியோ கோர்ஸ் அதை நீங்கள் வந்து பார்த்து ஃபுல் சிலபஸ் வைஸ் போங்க. அண்ட் எக்காரணத்து கொண்டும் புக் வந்து அட்டை டு அட்டை படிக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க, அது இது பண்ணிடாதீங்க. சிலபஸ் ஓரியன்டாக தான் படிக்கணும். நீங்கள் சிலபஸில் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணிடலாம். சிலபஸ் விட்டு டிவியேட் ஆகிட்டிங்க அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும், எங்கே போகுதுன்னே தெரியாது, ஆனால் போய்கிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் படிக்கிறீங்களோ, அது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்னு சொல்ல முடியாது, அவுட் சோர்ஸ் படிக்கிறீங்களோ, ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறீங்களோ, இல்லை வேறு எந்த படிக்கிறதா இருந்தாலும் சிலபஸ் வைஸ் அதை பாருங்கள். சிலபஸ் விட்டு டிவியேட் ஆகிட்டிங்க அப்படின்னா அது எங்கேனாலும் கூட்டிகிட்டு போய்டும், நம்ம திசை மாதிரி போய்டுவோம். சிலபஸ் வச்சு நம்ம சிலபஸ் வைஸ் தான் படிக்கிறோமான்றதை தெளிவாக இருந்துக்கோங்க.